ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் வாங்கியிருக்கிற மீன் பேர் முண்டக்கண்ணி பாறை. இது குழம்புக்கும் சரி வறுக்கவும் சரி ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை தான் இப்போ நம்ம எப்படி க்ளீன் பண்ண போகிறோன்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த மீனை நாங்கள் எப்படி அப்படி வேறு விதமாக க்ளீன் பண்ண போகிறோம், என்ன ஸ்பெஷல் இருக்கிறதுன்றத இந்த வீடியோ முடிகிற வரையும் நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த சைடில் இருக்க செதில்லாம் கட் பண்ணியாச்சு. கரெக்டாக தலைப்பகுதிக்கு கீழே லைட்டாக ஒரு சின்ன கோடு போட்டு இந்த மாதிரி தோலை தனியாக பிரிச்சிங்கனாலே வந்துடும். இது சதை லைட்டாக அதில் வந்துச்சுன்னா சின்னதாக மறுபடியும் வெட்டி எடுத்துகிட்டு மறுபடியும் தோலை கரெக்டாக பிரித்து எடுத்திங்கனாலே வந்துடும். இதை பாருங்கள், நாங்கள் எப்படி பிரிக்கிறோன்றதை பாருங்கள். தோல் இப்படி தனியாக வந்துடும். இந்த லாஸ்ட்டு கீழே மட்டும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அதை லைட்டாக இப்படி பிச்சு எடுத்துட்டிங்கன்னா தனியாக வந்துடும். மற்றபடி இதில் சதை மோஸ்ட்லி இதில் எந்த டேமேஜும் ஆகாது. இது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம ஒரு வாட்டி இந்த தோலை மட்டும் நம்ம சுத்தம் பண்ணி நம்ம பொரிக்கிறதும் சரி குழம்புக்கு போட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நல்லா இன்னொரு வாட்டி பாருங்கள், தலைப்பகுதி கீழே சின்னதாக ஒரு கோடு. இந்த தோலை லைட்டாக அப்படி தனியாக எடுத்தாலே அது ஈஸியாக தான். இது பார்க்க ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அப்புறம் போக போக நமக்கு பழகிடுச்சுன்னா போதும். இந்த மாதிரி இந்த லாஸ்ட்டு இதை மட்டும் லைட்டாக கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், தனியாக இப்படி பிச்சு எடுத்துட்டிங்கனாலே வந்துடும். இங்கே பாருங்கள், இதில் பாருங்கள் நாங்கள் எப்படி பிரிக்கிறோன்றதை நீங்கள் பாருங்கள். இது முண்டக்கண்ணி பாறைனாலும் சரி, கிழிச்ச மீன் தெரியும் உங்களுக்கு, அதையும் நீங்கள் இந்த மாதிரி தோலை தனியாக நீங்கள் பிரித்து எடுத்து நீங்கள் சமைச்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். சுத்தமாக ஸ்மெல்லுன்றதே வராது. மீனை சில பேர் ஸ்மெல்லுக்காகவே சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி தோலை தனியாக எடுத்து நீங்கள் சமைச்சிங்கன்னா அவங்க ஷுவராக சொல்கிறேன், அவங்க சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். சைடில் இதில் லைட்டாக சின்ன சின்ன செதில் இருக்கும். இந்த மாதிரி மீனில் மோஸ்ட்லி செதில் இருக்காது. தலைப்பகுதி கிட்ட மட்டும் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன செதில் இருக்கும், அது லைட்டாக உரசினிங்கன்னா வந்துடும். இதை நாங்கள் இப்போ 2 துண்டாக போட்டுக்கிறோம். ஒரு மீடியம் சைஸ் மீன் தான், உங்களுக்கு 3 துண்டுனா உங்கள் விருப்பம். நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த 2 துண்டாக போட்டுக்கிறோம். உள்ளே இருக்க அந்த குடலை எடுத்தாச்சு. இதில் அதில் பார்த்தீங்கன்னா இந்த வயிற்று பகுதியில் லைட்டாக அந்த கருப்பாக இருக்கும். அதை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா சாப்பிடும் போது இந்த கசப்பு தன்மை இருக்காது. நம்ம அதோட போட்டோன்னா சாப்பிடும் போது லைட்டாக கசக்கும். அதனால் அதை எடுத்துட்டிங்கன்னா நல்லது. இப்போ அந்த தலைப்பகுதியை லைட்டாக பிரித்து எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிறதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிடலாம். நல்லா ஃபுல்லாக இந்த உள்ளே நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சுத்தமாக ஸ்மெல் இருக்காது. இந்த வீடியோவில் பாருங்கள் எப்படி க்ளீன் பண்ணுறோன்றத. உள்ளே இருக்கிற அந்த வேஸ்டேஜ்லாம் கரெக்டாக எடுத்துடுங்க. ஏன்னா சிலது அதில் இருந்தாலும் நம்ம குழம்புல போடும் போது எப்படினாலும் ஸ்மெல் வரும். இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா தேய்க்கிற மாதிரி ஃபுல்லாக நல்லா எடுத்துட்டாலே நமக்கு சுத்தமாக ஸ்மெல் வராது. இதுக்கு ப்ரஷ்ஷு வேணும், இதெல்லாம் எதுவுமே வேண்டாம். நம்ம கையிலே நார்மலாக எப்படி கழுவுறோமோ க்ளீன் பண்ணிடலாம். என்ன உள்ளே இருக்கிறத கொஞ்சம் கரெக்டாக எடுத்துட்டோம்னாலே போதும். சுத்தமாக எந்த ஸ்மெல்லும் வராது இந்த மீனுக்கு. சாப்பிடவும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் சதை பகுதி நிறைய நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சம் சதை நல்லா இருக்கிறதுனால பொரித்து நம்ம எடுத்தோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழம்புக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இது க்ளீன் பண்ணியாச்சு. அவ்வளோதான். நீங்கள் இப்படி நாங்கள் பண்ணோம்ல, இந்த மாதிரி நீங்கள் இந்த மீன் வாங்கும் போது தோல் பகுதி மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் சமைச்சு ஒரு வாட்டி பாருங்கள். நீங்கள் ரெகுலராக இந்த மாதிரியே பண்ணுவீங்க. ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வித்தியாசம் தெரியும். தோலோடு போட்டு சமைக்கிறதுக்கும் அந்த தோலை பிரித்து எடுத்து சமைக்கிறதுக்கும் இந்த மீனோட டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், ஃபுல்லாக நாங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டோம். பாருங்கள், எல்லாத்துலேயும் அந்த தோலை பிரித்து எடுத்துட்டோம். லைட்டாக மஞ்சள் தூள் போட்டு நல்லா மஞ்சள் தூளும் கல் உப்பும் போட்டு நல்லா சேர்த்து நல்லா உராசி நல்லா கழுவிட்டிங்கனாலே போதும், சுத்தமாக ஸ்மெல்லு வராது. இது பாருங்கள், ஃபுல்லாக எல்லா தோல் பகுதியும் எடுத்தாச்சு. இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.